ஹாய் எவரிபடி. கடைசி இண்டஸ்ட்ரியல் ஹிட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் தான் அப்படின்னு தெரிவிக்க திருப்பூர் சுப்பிரமணியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வசூலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் முறியடிப்பார் அப்படின்றது வரலாறு. இப்போ இறுதியா வந்த படங்கள்ல இது வரைக்கும் அதிக வசூல் செஞ்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் தான் இப்போ அதிரடியா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இப்போ வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே வசூல் சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்றது அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விஜயோடைய லியோ படம் 400 கோடி, 500 கோடி, 600 கோடி, 700 கோடி அப்படின்னு பார்த்தா, அங்கே இந்த படத்தை வாங்கின அத்தனை பேரும் டிஸ்ட்ரிபியூட்லாம் தெருக்கோடி. அங்கே திரையரங்க உரிமையாளர்கள் புலம்பிட்டு இருக்காங்க, நஷ்டம் ₹1. அதில் வேற இவங்க பர்சன்டேஜ் அதிகமாக வேற வாங்கிட்டாங்களாம். இப்படி புலம்பல்ல விட்டுட்டு இவங்க என்னடா நான் அடிச்சு விட்டுறது, முதல் நாள்லயே 145, 150, 160 கோடி அப்படின்னு போட்டு அடிச்சு விட்டுறது. யாரு இப்போ மட்டும் சொத்து அள்ளி விடு அப்படின்ற போல. அதுக்கப்புறம் இப்பதான் எல்லாம் உண்மையெல்லாம் வெளியே வந்து அதான் சொல்லியிருந்தோம். முன்னாடியே நம்ம சொன்னோம், இதெல்லாம் வடை ஊசடிச்ச பிறகு உண்மை வெளியே வரும், அப்போ கண்டிப்பா நம்ம பதிவு போடுவோம் அப்படின்னு. இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் அதிரடியா சொல்லியிருக்காரு. அவர் வீடியோவை பார்க்கணும்னா கண்டிப்பா பாருங்க, அதுக்கப்புறம் பேசலாம். ஜெயிலர் தான் இப்போ இன்னைக்கு இருக்கிறதுல அதிகபட்ச ஜெயிலர் நம்ம வச்சிருக்கோம். ஜெயிலர் தாண்டதுக்கு அப்புறம் இந்த வருஷம் வந்தே ஆகணும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் டவுட் தீர்ந்துச்சா? இதுக்கப்புறம் வேற எவனும் இந்த லியோ பியோலாம் தூக்கிட்டு வரக்கூடாது, ஓகேவா? அப்போ அதிரடியா அடுத்த இந்த படத்துடைய வசூலை முறியடிக்கிறது யார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வேட்டையனா இல்லை தலைவர் 171 இல்லை ஜெயிலர் 2 அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவர் என்னன்னா, யாரெல்லாம் தலைவரை பத்தி அவர் வயசாயிடுச்சு, அவருக்கு அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு புலம்ப விடுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பதிலடி வார்த்தையால சொல்ல மாட்டாரு, அவருடைய மாஸ் பிரசன்ஸால அடிச்சு தூள் பண்ணி தும்சம் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியல கொடுத்து பதிலடியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அதான் அவங்களுக்கு பதிலடி. இதான் தலைவர். இன்னொரு கூடுதலான தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஒரு படத்துக்கு கையெழுத்து போட்டார்னா, அதாவது தலைவருக்கு இந்த மேனேஜர் இதெல்லாம் கிடையாது, அவர் தான் டேட் கொடுப்பாரு. அவருடைய லெட்டர் பேட்ல இப்போ அக்டோபர் 20 to 23 அந்த மாதிரி, நவம்பர் 25 to அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட் போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அவர் கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் பேட் கொடுத்துட்டாருன்னா, அந்த லெட்டர் பேட் எடுத்துட்டு போயிட்டு எந்த பேங்க்ல கொடுத்தாலும் வரைமுறை இல்லாத உங்களுக்கு பணம் அவங்க கொடுத்துருவாங்க, லோனு. எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு எவிடன்ஸும் தேவையில்லை, இதை மட்டும் காட்டினா போதும் பணம் கொடுத்துருவாங்களாம். அப்படின்னு நான் சொல்லலைங்க, பி. வாசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ வேணா நினைக்கிறேன் பாருங்க. கண்டிப்பா ஹேட்டர்ஸ்ங்க புலம்புங்க. அந்த லெட்டரை கொண்டு போய் நம்ம எந்த பேங்க்ல கொடுத்தாலும் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு லெட்டர். ஓகேங்களா? இப்போ பேங்க்ல நீங்க லோன் எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு 1008 இடத்துல கையெழுத்து வாங்குவாங்க. இல்லை ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, பேங்க் அக்கௌண்ட், அந்த இது என்ன கிரெடிட் கார்டு எல்லாம் நீங்க கொடுக்கணும் வரிசையா. இதெல்லாம் தேவையே கிடையாது. தலைவருடைய ஒரே ஒரு அந்த டேட், இந்த படத்துக்கு சைன் பண்ணிட்டாரு அப்படின்றத அவர் டேட் போட்டு கையெழுத்து போட்டதை அந்த ஒரு லெட்டர் பேடை போய் காட்டினா போதும் உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணாலும். இதாய நம்பிக்கை நாணயம் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. இது போல ஒரு அற்புதம் அதிசயம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். வேற எந்த நடிகருக்காவது இது சாத்தியமா சொல்லுங்க? ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு 2 தகவல் கொடுத்துருக்கேன். இதுல எந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.